ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராண்டா ரேஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் சார். எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் நேம் என்ன, என்ன ரேங்கிங் எடுத்தீங்க, என்ன போஸ்ட் எதிர்பார்த்து போனீங்க, அது கிடச்சிருக்கா, இப்போ என்ன எடுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் ஹரிஹரன். நான் திருப்பூர்லேருந்து வரேங்க சார். ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 4168ங்க. நான் நான் கோயம்புத்தூர் வேரண்டா ரேஸ் பிரான்ச்சில் தான் படித்தேங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேறு லெவல் தான், ஆசையில் அது இருக்கும். நான் நினச்சி மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து தான் எடுக்கணும்னு வந்தேங்க. அதுவே கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷங்க சார். அம்மா டெய்லருங்க, அம்மா மட்டும் தான் படிக்க வச்சாங்க. ரொம்ப ஹாப்பி சார். நினச்சது நான் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க, ஆனால் அம்மா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டாக நீ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் சார். கண்டிப்பாக சார், இந்த ஹாப்பினஸை கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கும் நாங்கள் பகிர்ந்து வைக்கோம். உங்களோட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருந்துச்சு, நம்மளோட வராண்டா ரேஸோட இன்வால்மெண்ட் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? இந்த மெட்டீரியல்ஸு, அந்த ரேஸ் ஆப்பில் இருக்கிற டெஸ்ட்டு சரி ஒர்த்து சார். கொடுக்குற காசை விட பல மடங்கு ஒர்த்து. அது மெட்டீரியல்ஸ், அந்த தமிழ் சமுதாய வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது அந்த புக்கிலேயே பாதி தமிழில் பாதி முக்கால்வாசி கவர் ஆயிரும் சார். அது அந்த அந்த புக்குக்காகவே நான் 17,000 கொடுத்து அங்கே சேரலாம் ரேஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பைல் பண்ணி, அதாவது சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் மட்டும் கம்பைல் பண்ணி ஒரே இதாக கொடுத்தது, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறையா புக் எடுத்து இது இருக்கா சிலபஸில் இருக்கா அப்படின்னு பார்க்காம நம்ம வேணுங்கிறத மட்டும் சிலபஸ் வைஸ் எனக்கு பிரித்து கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் படித்தாவே போதும், வேறு லெவல் ஒர்த்தாக இருந்தது. இங்கே வந்தோடனே கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் படித்ததாண்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சார். செம்ம ஒர்த்து. ஓகே சார், இனிமேல் வரக்கூடிய கவுன்சிலிங் உங்களுக்கு அந்த போஸ்டிங் எதிர்பார்க்கலாமா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வேகன்சி இருக்குது, நீங்கள் உள்ளே போகும்போது என்னெல்லாம் இருந்தது? இது மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுன்னு தானே இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்கும். அதாவது பிசி எம்பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. மிச்சபடி எஸ்சி எஸ்டி பிசிஎம் கூட கொஞ்சம் இருக்குது, ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு நிறையாவே இருக்குங்க சார். நாளைக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு எத்தனாவது அட்டம்ப்ட்டு, எவ்வளோ நாள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரியில் தான், அதுக்கு முன்னால் 2020 முடித்தேன். ஒரு 1 இயர் வேலைக்கு போனேங்க. வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் சரிபட்டு வராதரா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் 2021 பிப்ரவரியில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு Group 4 எழுதினேன். அதுக்கப்புறம் Group 2 எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ Group 4ல் ஜாப் வாங்கிட்டேன் சார். என்ன மாதிரி எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க படிக்கும்போது? ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அப்படி இல்லை, சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் படித்தேன் சார், அவ்வளோதான். அப்புறம் டெஸ்ட்டு போட்டேன், அவ்வளோதான். இங்கே ரேஸ் அந்த ஆப்பில் இருக்க இதில் டெஸ்ட்டு போட்டேன், டெஸ்ட்டு தவறாமல் போட்டேன், அவ்வளோதான். ஓகே சார், உங்களை மாதிரி படிச்சிடக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஓகேங்களா, நிறைய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணீங்க, இப்போ எப்படி அதுக்கெலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டிஃபிகல்ட்டிஸ்னால் என்ன, இந்த சொசைட்டி தான் சுற்றி இருக்கிறவனுங்க தான். அதெல்லாம் அத்தனை லட்சம் பேர் எழுதுறானுங்கடா, நீ அதில் போய் அந்த டாப் ரேங்க் கொடுக்குறத ஒரு 2-3 வேலை, அதுவும் வேறு காசு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, டிஎன்பிஎஸ்சி காசெல்லாம் யார்கிட்டையும் வாங்குறதில்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் அப்பப்போ என்னென்ன வேகன்சிஸ் ஃபில் ஆகுதோ அதை அந்த நாள் ஈவினிங்லேயே தெளிவாக கொடுத்துட்றாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு இதுன்னு காசெல்லாம் எதுவும் இல்லை. இந்த சுற்றி இருக்கிறவனுங்க இதெல்லாம் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க, உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும், டாப் ரேங்க் எடுக்க முடியும். சிலபஸ் வைஸ் படித்தா போதும், வேறு இதில் பெரிய கம்ப சூத்திரமெல்லாம் எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எய்ம் என்னவா சார் இருக்குது? நான் இப்போ இதில் போயிட்டு Group 4 இந்த மெடிக்கல் எடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்க. இதில் போயிட்டு மறுபடியும் படிக்கலாம். Group 1 தான் எய்மாக வச்சு இறங்குனது டிஎன்பிஎஸ்சி. மற்ற எஸ்எஸ்சி இது பேங்கிங் எல்லாம் விட்டுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி வந்தேன். Group 1க்கு எய்ம் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் வந்தது. இப்போ Group 4 கிளியர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுலேயும் நீங்கள் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் சார். இப்போ சென்னைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இப்போ அகாமடேஷன்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு இப்படி ஆஃபீஸுக்கு வரதுக்கு இப்போலாம் கைட்லைன்ஸ் வந்து எப்படி இருந்தது? இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ வந்துட்டு போயிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போது ரேஸு உண்மையாக எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. எங்களை அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி அங்கே அகாமடேஷன்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி இப்போ கூப்பிட்டு வந்து இங்கே வரைக்கும் விட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்கன்னு கைடன்ஸ் கொடுத்து இது எடுக்கலாம் சார், இதில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு எல்லாமே தெளிவாக சஜித் பிரகாஷ் சாரும் சொன்னாங்க. பரவாயில்ல சார், உண்மையாக வேறு எந்த இன்ஸ்டியூட்லேயும் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, வேறு யாரும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியலிங்க. உண்மையாக நான் மனசார அவர்கிட்டயே சொன்னேன், சார் ரொம்ப நன்றி சார், இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். இப்போ இந்த சக்ஸஸை வந்து யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு எனக்கு தான் சார் சொன்னேன். என்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை எதிர்த்து நான் படித்து, நான் இப்படி இருந்தால் அப்படின்னு யோசிச்சு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு படித்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லாருமே என் சொசைட்டி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் முடியாதுடா,
அதெல்லாம் படிக்காத, வேலைக்கு ஏதாவது போ, மெக்கானிக்கல் முடிச்சுக்கிறீங்கள வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் எதிர்த்து பரவாயில்ல நீ படி படி மனே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து படிக்க வச்சாங்க, சாப்பாடு ஓட்டு. எங்கள் அம்மாவுக்கு செகண்ட் சார். வாண்டா சார்பு எங்களோட வாழ்த்துக்கள் சார். மேல்மேலும் நீங்கள் நினைச்சது எல்லாமே அமைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மோஸ்ட் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம்.